அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் அண்ட் டெக்னிக்கல் மாஸ்டர் சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து நிறையா டைப் இருக்குது. டோஜி இருக்குது, ஈவினிங் ஸ்டார், மார்னிங் ஸ்டாரு, ஹேமரு, இது மாதிரி நிறைய என்கில்ஃபிங், வேரியஸ் என்கில்ஃபிங்கு, அது மாதிரி புல்லிஸ் என்கில்ஃபிங் பேட்டர்னு, நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஒன்றுன்னா பார்ப்போம். என்னோட இதே பிளேலிஸ்ட்லேயும் வந்துட்டு நான் கேண்டில்ஸ்டிக் பற்றி இன்னும் நிறையா போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து டோஜி சிம்பிள் வந்து எப்பயுமே வந்து ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியே போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுட்டு நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ்லாம் ஒன்றுக்கு ஒன்றே அப்டேட்டில் கிடைக்க மாதிரி பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்க்குறது என்னென்னா கேண்டில்ஸ்டிக்னா என்னென்னு நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குவோம். கேண்டில்ஸ்டிக்னா என்னென்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு ப்ரைஸ் மூவ்மெண்ட் இருக்குது, அதை வந்து எப்படி வந்து அது நம்ம மெஷர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஜாப்பனீஸ் வந்து ஒரு இது பண்ணிக்கிறாங்க, கால்குலேட்லாம் பண்ணி ஒரு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஜாப்பனீஸ் அவங்க தான் வந்து தயாரிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், அவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அவங்க வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை மெஷர் பண்ணுறதுக்காக கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணி அவங்க மெஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதையே தான் நம்ம இப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்கோம். ஓகேவா, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோஜி சிம்பிள் தான் நம்ம பார்க்க போகிறோம். டோஜி சிம்பிள் வந்து நம்ம எதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ டோஜி சிம்பிள் வந்துட்டாவே அது ஒரு ரிவர்சல் பேட்டர்ன் தான். ஸோ அந்த ரிவர்சல் பேட்டர்ன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். காமனாக டோஜி சிம்பிள் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பாடி பார்த்தீங்கன்னா, இந்த பாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். அதோடைய லெக்கு, அதாவது அதோடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக, ரெண்டு பக்கமும் பெருசாக இருக்கும். ஓகேவா, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஒரே மாதிரி இருக்குமானா அப்படி இருக்காது, அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று பேர் இருக்குது. என்னென்ன டைப் ஆஃப் டோஜி இருக்குன்னா, நியூட்ரல் டோஜி அப்படிம்பாங்க, நியூட்ரல் டோஜி, லாங் லெக் டோஜி, அதுக்கப்புறம் கிராவஸ்டோன் டோஜி, அப்புறம் வந்து டிராகன் ஃப்ளைஸ் டோஜின்னு சொல்லி இருக்குது. சரி, இது ஒன்று எப்படின்னு பார்ப்போம். இப்போ நியூட்ரல் டோஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய பாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்கும். மெயின் கண்டிஷன் வந்து அதோடைய கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் சின்னதாக இருக்கும். அதோடைய மேலே இருக்கிற லெக்கு, அதாவது அதோடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சின்னதாகவே இருக்கும். ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட ஓப்பன் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஹைக்கும் மிட்டுக்கும் லோக்கும் நடுவில் இருக்கும். அதுதான் ரெண்டாவது கண்டிஷன். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் பேட்டர்னாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதோடைய ஓப்பனும் ஹையும், ஓப்பனும் க்ளோஸும் பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் நடுவில் இருக்கும். கரெக்டாக இது பார்த்தீங்கன்னா இது 50 பாயிண்ட் இருக்குன்னா இது 50 பாயிண்ட் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா, இது வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஒரு ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் தான் சொல்லுவாங்க. ஓகேவா, அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, ஸோ இது வந்து சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் தான் வந்து இது வந்து நியூட்ரல் டோஜி அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இதுவும் ஹையாக இருக்குது, இது லோவாக இருக்குது. ஸோ இதில் மெயினாக வந்து நம்ம எந்த மாதிரி இடத்துல வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு நியூட்ரல் டோஜி வந்துச்சுன்னா, எங்கேயாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு பக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம். பையிங் தான் நம்ம செல் பண்ணிக்கலாம். அந்த டைமில் சப்போர்ட் லெவல்கிட்ட வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பை பண்ணலாம். அதேமாதிரி செல்லிங் வந்துச்சுன்னா அதேமாதிரி செல் பண்ணலாம் ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்ட. ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடையில ஏதாவது மிட்டில் ஏதாவது இப்போ நம்மளோட பார்த்தீங்கன்னா இங்கே சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது அப்படின்னா இது ஓகே. இதே வந்துட்டு இந்த இடத்துல இடையில எங்கேயாவது ஒர்க்கும் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்த கேண்டில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். மெயினாக வந்து இந்த ரெண்டு கண்டிஷன் தான் இதில் முக்கியமான கண்டிஷன். ஒன்று வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வந்துச்சு அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். அப்படி இல்லை இடையில எங்கேயாவது வந்துச்சுன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வாங்கணும். ஓகேவா, அடுத்தது லாங் லெக்டு டோஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே தான் சேம். இது வந்து பெரிய பேட்டர்னாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த நியூட்ரல் பேட்டர்னு அப்படியே கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோடைய லெக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். அதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் லோவும் ஹையும் பெருசாக இருக்கும். இதில் வந்து என்னென்னா அதே கான்செப்ட் தான். பட் வந்து ஒன்லி திங் வந்து லெக்கு வந்து பெருசாக இருக்கும். இதில் என்ன மீனிங் அப்படின்னா, பையர்ஸு செல்லர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா வந்து இதில் நம்ம என்னென்ன மெயினாக பார்க்கணும், இந்த மாதிரி ஒரு டோஜி சிம்பிள் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அது எந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இது சேம் கண்டிஷன் தான். அதே டோஜி சிம்பிள் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்கிட்டயோ இல்லை வந்து ஒரு சப்போர்ட் லெவல்கிட்டயோ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக அந்த பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் வந்து ஈஸியாக எடுக்கலாம். அது கன்ஃபர்மேஷன் மாதிரி தான். அது டிஃபால்ட்டாக அந்த இடத்துல ரிவர்சல் பேட்டர்ன் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். இதே வந்து ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குது, டவுன் ட்ரெண்ட்லையோ இல்லை அப் ட்ரெண்டில் மிட்டில் வருது.
இப்போ இந்த மாதிரி இடையில வருது அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்து நம்ம எப்பயுமே வந்து அதோடைய பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் எடுக்கணும். ஓகேவா? அது ஒரு கண்டிஷன் வந்து இந்த 2 கண்டிஷனும் மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம டோஜி சிம்பிள் வந்து கண்ணை மூடிட்டு வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா இடையில கூட இது மாதிரி இந்த லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து இடையில வந்து கேண்டில் ஸ்டிக்கு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் மூவ்மெண்ட்லாம் இருக்குது. நான் ஸ்க்ரீன்ஷாட்டுக்காக அப்படி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் வரும்போது வந்து நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா வந்து இப்போ இங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் லெவல் கிட்ட கரெக்டாக வந்துச்சு எனக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போட்டிருந்தேன். இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட வரும்போது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இப்போ ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியாக நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். அதனால் மோஸ்ட்லி வந்து அந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வரும்போது நீங்கள் வந்து பையிங் அண்ட் செல்லிங் வந்து ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். ஓகேவா? அடுத்து வந்து ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்து இதில் என்ன ஒரு இதுனா, அது எப்போ ஓப்பன் ஆகுதோ அதுதான் ஹையாக இருக்கும். அதுதான் இங்கே பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அதுதான் இதில் ப்ளஸ் பாயிண்ட். ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து பார்க்குறதுக்கு ஒரு டீ சிம்பிள் மாதிரி இருக்கும். டீ நம்ம இங்கிலீஷில் டீ இருக்குல்ல, அந்த சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து லெக்கு பார்த்தீங்கன்னா லாங் லெக், கீழே வந்து லாங் லெக்காக இருக்கும்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், இது மெயினாக வந்துட்டு இதில் இன்னும் என்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஹை அண்ட் லோ வந்து ஈக்குவலாக இருக்கும். ஹையும் க்ளோஸும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இது வந்து ஒரு க்ரீன் சிக்னல் அப்படின்னா ஹையும் க்ளோஸும் ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுனாவே அந்த இடத்துல வந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம் அதுக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட கண்டிஷன்ஸ்லாம் என்ன மாதிரி கண்டிஷன்ஸ் நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த பொறுத்தளவுக்கு எப்போல்லாம் வந்து நீங்கள் ஒரு டவுன் ட்ரெண்டில் வந்துச்சு அப்படின்னா, டவுன் ட்ரெண்ட் இப்போ வந்து மார்க்கெட் வந்து டவுன்லேருந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இதே எடுத்துங்க, இப்போ மார்க்கெட் வந்து மேலேருந்து கீழே இறங்கிட்டு இருக்குது. அந்த இடையில வந்து இப்போ நமக்கு வந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு, ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்துச்சு அப்படின்னா தாராளமாக வந்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்து இங்கே பையிங் எடுக்கலாம். இதே வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஒரு கன்ஃபர்மேஷனே எடுக்க தேவையில்லை. நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் அடுத்தது பையிங் போடலாம். இதுலேயே வந்துட்டு நீங்கள் அப் ட்ரெண்டில் இப்போ மார்க்கெட் வந்து இப்படி மூவ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேண்டில் ஸ்டிக்கே எடுத்துக்கணும். நம்ம இந்த கேண்டில் ஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி தான். இது ஆக்சுவலி கிட்டத்தட்ட ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி கிடையாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி மாதிரி தான் இந்த இடத்துல ஒரு ஃபார்ம் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பை பண்ணக்கூடாது. இது வந்து இதில் நம்ம ட்ரேடே பண்ணக்கூடாது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபால்ஸ் டோஜி மாதிரி தான் சொல்ல முடியும். எப்போல்லாம் வந்து ஒரு அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம அந்த இடத்துல ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா வந்து நம்மளுடைய மெயின் கண்டிஷனாக இருக்கணும். அது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் கிட்ட வரும்போது தாராளமாக வந்து நம்ம சப்போர்ட் வந்து டச் பண்ணிடுச்சு, அந்த இடத்துல வந்து ஒரு டோஜி சிம்பிள் வந்திருக்கு, ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்து டீ மாதிரி ஃபார்ம் ஆயிருக்குது அப்படின்னா நம்ம தாராளமாக அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் பையிங் வந்து தாராளமாக பண்ணலாம். அது மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு, மேலே போகுது அப்படின்னு அர்த்தம். இதே வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இருக்கும்போது அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் சப்போர்ட் லெவலுக்கு இல்லாமல் நடுவில் வந்து ஏதோ ஒரு ட்ராகன் ஃப்ளை மாதிரி வந்திருக்கு அப்படின்னா நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணக்கூடாது. அது வந்து மறுபடியும் வந்து மூவ்மெண்ட் வந்து ஹையில் மேலே தான் போகிறக்கான இதில் இருக்கும். அந்த இடத்துல வந்து நம்ம பையிங் வந்து செல்லிங்கோ நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது, எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் அந்த இடத்துல பண்ணக்கூடாது. இதே டவுன் ட்ரெண்டில் இது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இல்லாமல் டவுன் ட்ரெண்டில் மார்க்கெட் இருக்குது, அந்த டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கும்போது ட்ராகன் ஃப்ளை டோஜி வந்து ஃபார்ம் ஆகிருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து அடுத்த ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கடுத்த கேண்டில் வந்து நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அப்படியே நம்ம ட்ராகன் ஃப்ளை டோஜி பார்த்தோம்ல அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் அது. இதில் வந்து மெயினாக வந்து எப்படி கிரியேட் ஆகும், அது வந்து அப்பர் சைடாக வந்து மேலே இருக்கும், ஹை ப்ரைஸ் வந்து மேலே இருக்கும். இதில் வந்து ஓப்பனும் லோவும் க்ளோஸும் 3 ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி வந்தாவே வந்து அது ஹேவர்ஸ்டோன் டோஜின்னு தான் சொல்லணும். ஸோ இதில் வந்து என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதில் வந்து பையரோட டாமினேட் வந்து அதிகமாக இருக்குது, அதாவது செல்லர்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இதோட மீனிங். ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்குது, திடீர்னு வந்து ஒரு ஹேவர்ஸ்டோன் டோஜி ஒன்று வந்துட்டு இருக்குது, சப்போர்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் லெவல் ரெண்டுமே இல்லாமல் அப்படின்னா அடுத்த கேண்டில் வெயிட் பண்ணி ஒரு கன்ஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அது பையிங் அண்ட் செல்லிங் எடுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ டவுன் ட்ரெண்டில் ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டில் வந்துச்சு, அது வந்து ஒரு இதில் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக வந்து அது பையிங் அண்ட் செல்லிங் சிக்னல் வந்து நம்ம கன்ஃபர்மேஷன் பெரிய கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கிட்டு அதே வந்து நம்ம அடுத்த கேண்டில் வந்து நீங்கள் டேரெக்டாக வந்து பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து இடையில ஏதாவது இப்போ அப் ட்ரெண்டில் இல்லை டவுன் ட்ரெண்டில் இடையில ஏதாவது நமக்கு வந்து ஒரு ஏதாவது இந்த மாதிரி ஒரு டோஜி ஒன்று ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்து நம்ம வந்து பையிங் அண்ட் செல்லிங் எடுக்கணும். மெயினாக அதுதான் வந்து இடையில ஃபார்ம் ஆகும்போது இதே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட இதில் ரெண்டுக்கும் இடையில இருக்குது அப்படின்னா அதை பற்றிலாம் ஒன்றும் இது ஒரி பண்ணிக்காமல் நம்ம டேரெக்டாக வந்து அடுத்த கேண்டில் வந்து பேட்டர்ன் ட்ரெண்ட் வந்து ரிவர்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பையிங் அண்ட் செல்லிங் ஈஸியாக பண்ணலாம். இதுதான் அந்த இருக்கிறதுல மொத்தம் 4 டோஜி தான் இருக்குது. ஒரு நியூட்ரல் டோஜி, அதுக்கப்புறம் வந்து லாங் லெக் டோஜி அடிப்பாங்க, அதுக்கப்புறம் ட்ராகன் ஃப்ளை டோஜி, அதுக்கப்புறம் வந்து ஹேவர்ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவாங்க. இந்த 4 தான் இருக்குது. இது இந்த மாதிரி எந்த மாதிரி இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா 4 பேட்டர்னு, இந்த 4 பேட்டர்னை வந்து நீங்கள் நம்ம லைட்டாக வந்து மெமரி பண்ணி வச்சுங்க. ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக ஈஸியாக பையிங் அண்ட் செல்லிங் பண்ணலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா நம்மளால் ஈஸியாக ஐடென்டிஃபை மார்க்கெட்டை வந்து நீங்கள் இண்டிகேட்டர்லாம் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கன்ஃபர்மேஷன் எடுத்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எல்லா இண்டிகேட்டருமே வந்து இப்போ நார்மலாக வந்து மார்க்கெட் ரன் ஆகிட்டு இருக்குது, இந்த இண்டிகேட்டர் ரன் ஆகிட்டு இருக்குது, இப்போ நீங்கள் இந்த கேண்டில்ஸ்டிக் ரன் ஆகிட்டு இருக்குது. உங்கள் இண்டிகேட்டர் என்ன பண்ணும், இந்த கேண்டிலுக்கு அடுத்து இதுக்கு முன்னாடி வந்து 7 கேண்டில் 8 கேண்டிலோட கன்ஃபர்மேஷன்லாம் சேர்த்து வச்சு அதுக்கப்புறமா தான் இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு வந்து அந்த ட்ரெண்டை வந்து உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் கொடுக்கும். ஓகேவா? இது ஒரு ஃபார்முலா தான் இது ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ அதே வந்து நம்ம வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் மாதிரி சொல்ல முடியும். இந்த கேண்டில்ஸ்டிக் வந்து நல்லா தெரிஞ்சிட்டோம்னா எந்தெந்த கேண்டில்ஸ்டிக் எந்தெந்த மாதிரி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா ஸோ அடுத்த மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதுதான் இங்கே நம்மளோட கேண்டில்ஸ்டிக்கில் மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. நம்ம கேண்டில்ஸ்டிக் கம்ப்ளீட்டாக நம்ம தெரிஞ்சிட்டாவே நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டருமே தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு நம்ம மூவ்மெண்ட்டை கேண்டில்ஸ்டிக்கோட மூவ்மெண்ட்டை வச்சு வந்து அடுத்த கேண்டில் எப்படி மூவ் ஆகும், அது எப்படி போகுது அப்படிங்கிறத நம்மளால் 100% ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து ஒர்க் ஆகும். அந்த சப்ளை எப்படி இருக்கும், நம்ம கேண்டில்ஸ்டிக்கோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, சப்ளை மேலே இருக்குதா கீழே, அதை ஈஸியாக நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதனால் கேண்டில்ஸ்டிக்கை நீங்கள் வந்து மார்க்கெட் ரன்னிங் டைமில் கேண்டில்ஸ்டிக் நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. அதே சமயத்தில் பையிங் அண்ட் செல்லிங் குவான்டிட்டியை எப்படி அந்த மூவ்மெண்ட் எப்படி இருக்குது, அப்போ வந்து பையிங் அண்ட் செல்லிங் குவான்டிட்டி எப்படி எவ்வளோ சேஞ்சஸ் ஆகாட்டி இது வந்து அந்த கேண்டில்ஸ்டிக் மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஓகேவா? அதாவது 5 பைசா ஏறுது 10 பைசா ஏறுறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதில் வந்து வால்யூம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மூவ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாட்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து கேண்டில்ஸ்டிக்கோட கம்ப்ளீட் மூவ்மெண்ட் வந்து உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி கம்ப்ளீட்டாக வந்து உங்களால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இதை நீங்கள் கற்றுட்டிங்கனாவே வந்துட்டு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70-80% வந்து நம்ம வந்து ஃபுல் ஃப்ளெட்சாக வந்து நம்ம லேர்ன் பண்ணியாச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்ல முடியும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல். அப்படியே வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்மளோட சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு வந்து அப்டேட்டில் கிடைக்கும். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா ஏதாவது வீடியோஸ் மூலம் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நன்றி.